தாயே பிச்சை எடுக்கம்மா தாயே. பிச்சை எடுக்கிறது அவகிட்ட பார்த்து நீங்க பிச்சை எடுக்கிறத கத்துங்களா? தாயே பிச்சை எடுக்கவா ஐயா ஐயா பிச்சை எடுக்க ஐயா. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றா போல இருக்கு சார். ஐயா தர்ம பண்ணுங்க ஐயா ஐயா. ஒரிஜினல் பிச்சைக்காரனை மிஞ்சிருவான் போல இருக்கே இல்ல? அம்மா தாயே இருங்க, இப்ப இவனுக்கு நாம யாருங்கிறத காட்டுறேன். என்ன சார் பண்றீங்க? அவன் மாதிரி டைப் பண்றேன் சார். சார் தாயே பிச்சை போடுமா? நாராசமா இருக்கு சார். அவன் மூஞ்சிக்கு சூட் ஆகும் சார், உங்க மூஞ்சிக்கு சூட் ஆகாது. வரவும் வராத விட்டுருங்க. பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாரு போல இருக்கே. சார் அங்க பாருங்க, ஒருத்தன் பேந்த முழிக்கிறத பார்த்தா செருப்பு தருற மாதிரி தெரியல. சார் மாதிரி இல்ல சார், உண்மையிலே செருப்பு தான் சார் திருடுறான். ஆமா சார், வாங்க சார் போய் இப்படி. எவ்வளவு தைரியம் இருந்தாலும் செருப்பு தருவ நீ? டேய், நம்மள மாதிரி கோவில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கணும் நம்பி தான்டா உள்ள போற பக்தர்கள் எல்லாம் தைரியமா செருப்பு விட்டு போறாங்க. அத நீ திருடுறியா? பாருங்க விக்கி சார், செருப்பு ஜோடி மாத்தி திருடுறான். என்னடா திருட்டு தொழிலாளி? அதுக்காக அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன்ங்கிறது வேணாமா? ஏய் முதல்ல மேல கை எடுங்கயா. என்ன சார் விட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கையெடுத்தியா? இன்னைக்கு நேத்து பல்ல நான் அந்த செருப்பு திருடுறத இந்த தொழில புரியுதா 10 வருஷமா செஞ்சுட்டு வரேன். இந்த பெஞ்ச செருப்பு திருடுறேன். ஆமா, நான் லட்சக்கணக்கில் செருப்பை திருடி லஷ்கார் நல்ல செருப்பு ஷோரூமே வச்சிருக்கேன். யோ, இனிமே உன திருட விட மாட்டா. இந்த மாதிரி திருடி எத்தனை பேர் வயித்துல அடிச்சிருப்பனி? சார் செருப்புக்கு வயித்துக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? சரி, எத்தனை பேர் கால்ல அடிச்சிருப்பனி? விட மாட்டேன், இந்த திருட்டு நடக்க விட மாட்டேன். இப்ப ஒரு போலீஸ்ல புடிச்சு கொடுத்து என்ன பண்றீங்க? அவர் யார் தெரியுமா? யாரு? கைய வச்சா கலியா விடியா? ஏயா திருட்டு தொழிலுக்கு சப்போர்ட் வர பண்ணுவீங்களா? அவர் யார் தெரியுமா? யாரியா? அவர் பிச்சைக்கார சங்கத்துக்கு தலைவர். என்ன பெரிய தலைவர்? யார் இவரா? தலைவர்? சாரி நான் மன்னிச்சிருங்க, தெரியாம ஆயிடுச்சு. மிஸ்டேக் ஆயி போச்சு, கோச்சுக்காதீங்க சார். வேணா என் செருப்பு கூட கொடுக்குறேனே, அதை பார்த்து நல்ல ரெடி வித்துருங்கண்ணே. ஆமா, என் ஷூ வேணா வச்சுக்கண்ணே. இந்தாங்கண்ணே. அது தூக்கி போட்டீங்களா? அப்ப ஷூ நானே வச்சுக்கிறேன். டேய், இவங்க ரெண்டு பேரும் யாரா? நாங்க தலைவர், இவங்க நியூ பேஸ் தலைவர். கார்டு இருக்கா? கார்டு முதுமலை பக்கத்துல பெரிய கார்டுலாம் இருக்கு. நான் அந்த கார்டை கேட்கல. யூனியன் கார்டு இருக்கா? யூனியனா? அண்ணா இதுக்கெல்லாமா யூனியன்? ஆமா, யூனியன் இருக்கு, ஆனியன் இருக்கு. ஏய், முதல்ல ரெண்டு பேரும் கார்டு எடுங்க, இல்ல சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அண்ணே, நாங்க இன்னும் ஒரு வாரம் தானே இங்க பிச்சை எடுப்போம், அதுக்கப்புறம் நாங்க போயிருவோனே. ஆமாண்ணே. 1 வீக்கோ 1 ஹவரோ 1 நிமிஷமோ 1 வருஷமோ யூனியன் கார்டு இருக்கா? கார்டு இல்லைங்க கிளம்பி போயிட்டே இருக்கணும். தலைவரே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டம் அதிகமா இருக்கு. வாங்க நம்ம முதல்ல வசூல பாப்போம். அம்மா தாயே, தலைவர் தர்மபுரிமா. ஆமா, கோச்சிங் கிளாஸ் என்னத்துக்கு? யோ, சும்மா டவுட் கேக்குறவள வச்சுக்காத. நான் சொல்ற அட்ரஸுக்கு போ. அங்க போனீங்கன்னா சீக்கிரம் கத்துக்கலாம்யா. புரியுதா? ஓகே. Hi my dear Beckets. I am Professor Pichamuth PhD. என்ன சார் நீங்க பாக்க எச்டி கூட வழி இல்லாத மாதிரி இருக்கீங்க. நீங்க PhDன்னு சொல்றீங்க? பிச்சை எடுத்ததா? சரி, இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கலாமா? சார் யூஸ் அண்ட் த்ரோவா கண்ணாடி கிளாஸா? அட இடியாப்பத்துக்கு பிறந்த இடியட்டு. நான் குடிக்கிற கிளாஸ் சொல்லலடா, படிக்கிற கிளாஸ் சொன்னேன். சாரி சார். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நாம சப்ஜெக்ட்டுக்குள்ள போலாம். ஓகே. பிச்சை எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை. அது என்ன? திருவோடு. இல்ல, பிச்சை போடுறவங்க. அவங்க பிச்சை போட்டாதான் நம்ம தட்டு நிறையும். அந்த தட்டு நிறைஞ்சாதான் நம்ம வயிறெல்லாம் நிறையும். சோ அப்படி பிச்சை போட வர்றவங்கள நம்ம குரலால இம்ப்ரெஸ் பண்ணணும். குரல் தானே, வெரி சிம்பிள். நான் சொல்ல மாட்டேன். அடக்கம்
அமரருள் உய்க்கும், அணுக்காமை ஆறுகள் உய்த்து விடும். எப்படி நான் சொல்றேன், யாகாவராயனும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலிக்கப்பட்டு. நான் சொல்றேன், துப்பாக்கு துப்பாய துப்பாய துப்பாக்கி 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 துப்பாக்கி. ஐயோ விக்கி, சொல்ல விக்கி. சில்லா, கத்தி, புலி, தெரி, பைரவா. ஏய் லூசு, நானே விஜய் படமா கேக்குறேன். ஐயோ திருக்குறளை கேக்குறேன், சொல்லு. துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பாக்கு தூவும் மழை. நிறுத்துங்க ஐயா, நான் திருக்குறளை சொல்லல, உங்க திருவாயில இருந்து வர்ற குரலை சொன்னீங்க. குரலா? ஆமா, நான் கரெக்டா தான் சார் யோசிச்சேன். இப்ப நீங்க எல்லாரும் நான் சொல்றத ராகத்தோட சொல்லணும். சொல்றீங்களா? ஐயா எங்க சொல்லுங்க பாப்பா. நான் என்ன பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், பிச்சை எடுக்கிற கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க தனித்தனியா உங்க திறமையை காட்டணும். ஏ ரவாலட்டு, நீ தான் ஃபர்ஸ்ட். இங்கே நானா? ஓகே. அம்மா தாயை பிச்சை போடு. ஏய் என்ன சொன்ன? அம்மா தாயை பிச்சை போடு. ஏண்டா கஸ்டமர் கிட்ட மரியாதை இல்லாமலா பேசுவ நீ? மரியாதை தெரியாது. போடுன்னு சொல்லக்கூடாதுடா, போடுங்கன்னு ரெஸ்பெக்டா பேசணும். புரியுதா? எங்க நீ பாடுமா? இப்ப எப்படி பாடுறேன் பாருங்க. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலை அழகா, இந்த சிலை அழகா. நீ என்ன ஓவர் ஆக்டிங் பண்ற? சார், இப்படிலாம் ஓவர் ஆக்டிங் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் தட்டுல சில்லறை அள்ளி போடுவாங்க சார். இப்படி எல்லாம் பண்ணீன்னா கருணையில போட மாட்டாங்க, ஒரு பெரிய கருணக்கிழங்க எடுத்து உன் மண்டையில தான் போடுவாங்க. ஏமா முண்டாஸ்பட்டி, உன்னை பார்த்தாலே சொதப்புற மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் ஒரு வாட்டி நீ ட்ரை பண்ணு. அம்மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. என்ன பிச்சைக்காரனா பார்க்காம உங்க மகளா பாருங்கம்மா. கை இருந்துதா உழைச்சிருப்பேன், கால் இருந்துதா ஓடி ஓடி உழைச்சிருப்பேன், கண்ணு இருந்துட்டாலாவது உலகத்தை பார்த்து ரசிச்சிருப்பேன். இந்த 3மே இல்லாம முடங்கி போயிட்டம்மா. கொஞ்சம் இறக்க காட்டுங்கம்மா. வா ஐயா. ஏய் ஐயா ஐயா, என்னையா performance பண்ணிட்டு இருக்கறா? ஐயா ஐயா, இத பாரு, அப்படியே நெஞ்சுக்குள்ள கையை விட்டு சொத்தா எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க ஐயா. யாரா நீ? எங்கய்யா இருந்த அவ்வளவு நாளா? இங்க பாரியா, இங்க பாரு, 50 வருஷமா நான் பிச்சை தாயா எடுத்துக்கிட்டு இருந்தேன். முதல்ல உனக்கு தாயா நான் பிச்சை போடுறேன். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஐயா. தம்பி தம்பி, நான் சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ சாதாரண ஒருத்தனால பண்ணவே முடியாதப்பா. நாடி நரம்பு எலும்பு சத ரத்தம் போட்டி எல்லாத்துலயும் ஊறி போன ஒருத்தனால தான் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். உன் பரம்பரையோட தொடர்ச்சியா தான் நீ இருக்க. பரம்பரையா? நீ யாரோட வாரிசு? உங்க அம்மா எந்த சிக்னல்? உங்க அப்பா எந்த கோயில் வாசல்? சொல்லு தம்பி சொல்லு. அப்படி என்ன சார் பண்ணிட்டேன்? குடும்பத்தெல்லாம் இழுக்குறீங்க. நடிப்பு தானே சார், பரம்பரையில நான் தான் முதல்ல நடிக்க வந்தேன் சார். இங்க பாருங்க, உங்களுக்கு சொல்லி தர்ற தகுதியை நான் இழந்துட்டேன். இனிமே இவர் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவார். எது நானா? ஏய் அந்த சேர் எடுத்துட்டு வாப்பா. சரிங்கய்யா. எனக்கா? என்னப்பா பாக்குற? வா, இனிமே இவங்களுக்கு எல்லாம் நீதாப்பா குரு. நானா? என்ன சார் சொல்றீங்க? வா உட்காரியா, உட்கார் உட்கார். பெரிய தேவர் மகன் கமலஹாசன் நினைப்பு.